இந்த பிரபஞ்சம் எப்படி தொடங்கியது? இந்த பரந்த முடிவற்ற அண்டம் எதிலிருந்து உருவானது? பல ஆண்டுகளாக இந்த அடிப்படை கேள்விக்கு பெருவெடிப்பு அல்லது பிக் பேங் கோட்பாடுதான் நமது பிரதான பதிலாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த கோட்பாட்டை கேள்விக்குள்ளாக்கும் ஒரு புதிய அதிர்ச்சியூட்டும் கருத்து விஞ்ஞான உலகில் தீவிர விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்திய கோட்பாடு இயற்பியல் ஆய்வுகள் முன்வைக்கும் ஒரு புரட்சிகரமான சிந்தனை என்னவென்றால், நாம் பெருவெடிப்பு என்று அழைக்கும் நிகழ்வு உண்மையில் அண்டத்தின் ஆரம்பம் அல்ல, மாறாக நம் பிரபஞ்சம் ஒரு முந்தைய பிரபஞ்சத்தின் கருந்துளைக்குள்ளிருந்து மீண்டு வந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். முதலில் பெருவெடிப்பு கோட்பாடை பற்றி பார்க்கலாம். இதுதான் இன்று வரை பிரபஞ்சத்தின் தோற்றம் குறித்து மிக பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவியல் கோட்பாடு. இந்த கோட்பாட்டின்படி சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிரபஞ்சம் ஒரு மிகச்சிறிய, நம்ப முடியாத அளவிற்கு சூடான மற்றும் அடர்த்தியான புள்ளியிலிருந்து தொடங்கி பின்னர் வேகமாக விரிவடைய தொடங்கியது. நம் பிரபஞ்சம் இன்னும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கான ஹபிள் விதி, பிரபஞ்சத்தின் ஆரம்ப கட்டத்தில் எங்கும் பரவியிருந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் கதிர்வீச்சு மற்றும் பிரபஞ்சத்தில் ஹைட்ரஜன், ஹீலியம் போன்ற எளிய தனிமங்களின் சரியான விகிதம் ஆகியவை இந்த பெருவெடிப்பு கோட்பாட்டை ஆதரிக்கின்றன. ஆனால் இந்த கோட்பாட்டில் ஒரு பெரிய மற்றும் சில சிக்கல் உள்ளது. அதுதான் சிங்குலாரிட்டி எனப்படும் ஒருமைத்தன்மை பிரச்சனை. இந்த பெருவெடிப்பின் ஆரம்ப புள்ளியில் பிரபஞ்சம் முடிவில்லாத அடர்த்தி மற்றும் வெப்பத்தை கொண்டிருந்தது என்று இந்த கோட்பாடு கூறுகிறது. பெருவெடிப்புக்கு முன்பு என்ன இருந்தது என்ற கேள்விக்கு இந்த கோட்பாட்டால் பதில் கூற முடியவில்லை. இந்த இடத்தில்தான் புதிய கோட்பாடுகள் களமிறங்குகின்றன. இந்த பெருவெடிப்பு கோட்பாட்டின் சிக்கல்களை புரிந்து கொள்ள நாம் கருந்துளைகளை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கருந்துளை என்பது ஈர்ப்பு விசை நம்ப முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு பகுதியாகும். அங்கு ஈர்ப்பு விசை மிக அதிகமாக இருப்பதால் ஒளி கூட அதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஒரு கருந்துளையின் மையத்தில் ஈர்ப்பு விசை முடிவில்லாததாக இருக்கும் ஒரு புள்ளி உள்ளது. இதுவும் ஒரு சிங்குலாரிட்டி தான். ஒரு கருந்துளையின் வெளிப்புற விளிம்பு ஈவன் ஹாரிசான் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அடிவானத்தை ஒரு முறை தாண்டிவிட்டால் உள்ளே இழுக்கப்படும் எந்த பொருளும் திரும்பி வர முடியாது. இப்போது விஞ்ஞானிகள் கூறியிருக்கும் இந்த புதிய கருந்துளை கோட்பாட்டை பற்றி பார்க்கலாம். இந்த கோட்பாட்டின்படி நம் பிரபஞ்சம் ஒரு சிங்குலாரிட்டியிலிருந்து தொடங்கவில்லை, மாறாக ஒரு முந்தைய பிரபஞ்சம் ஒரு கருந்துளைக்குள் முழுமையாக சுருங்கி பின்னர் அந்த கருந்துளையின் மையத்திலிருந்து மீண்டு நம்முடைய தற்போதைய பிரபஞ்சத்தை உருவாக்கி இருக்கலாம். இந்த கருதுகோள் குவாண்டம் கிராவிட்டி போன்ற மேம்பட்ட இயற்பியல் கோட்பாடுகளின் அடிப்படையில் உருவாகிறது. பொது சார்பியல் கோட்பாடு சிங்குலாரிட்டியை கணிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அடர்த்தியை அடைந்தவுடன் குவாண்டம் விளைவுகள் ஈர்ப்பு விசையை எதிர்க்க தொடங்கி அந்த சுருக்கம் ஒரு பவுன்ஸாக மாறி பிரபஞ்சம் மீண்டும் விரிவடைய தொடங்குகிறது. இந்த கோட்பாட்டின் ஒரு சுவாரஸ்யமான பரிணாம வளர்ச்சி என்னவென்றால், நம்முடைய பிரபஞ்சம் ஒரு பெரிய பேரண்டத்தில் உள்ள ஒரு கருந்துளைக்குள் இருக்கலாம் என்பதை, ஒரு கருந்துளைக்குள் என்ன நிகழ்கிறது என்பதை நாம் நிகழ்வு அடிவானத்திற்கு வெளியே இருந்து பார்க்க முடியாது. இந்த கருதுகோளின்படி ஒரு கருந்துளையின் மையத்தில் நிகழும் இந்த பவுன்ஸ் உள்ளே ஒரு புதிய பிரபஞ்சத்தை உருவாக்க முடியும். இதன் பொருள், நம் பிரபஞ்சம் ஒரு கருந்துளைக்குள்ளிருந்து தோன்றிய ஒரு குழந்தை பிரபஞ்சமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். மேலும் இந்த கோட்பாடு பிரபஞ்சத்திற்கு ஒரு முடிவற்ற சுழற்சியை கொடுக்கிறது. ஒரு பிரபஞ்சம் விரிவடைந்து பின்னர் சுருங்கி ஒரு கருந்துளைக்குள் நுழைந்து பவுன்ஸ் ஆகி புதிய பிரபஞ்சமாக வெளிவருகிறது. அப்படி என்றால் பிக் பேங் என்ற பெருவெடிப்பு நடக்கவில்லையா? பிரபஞ்சம் கருந்துளைக்குள் தொடங்கியது என்ற இந்த கோட்பாடு மிகவும் அதிர்ச்சிகரமாக இருந்தாலும் இது தற்போது ஒரு கோட்பாட்டு மாதிரியாகவே உள்ளது. இதனை உறுதிப்படுத்த விஞ்ஞானிகள் தற்போது தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றார்கள். பெருவெடிப்பின் போது உருவான காஸ்மிக் மைக்ரோவேவ் கதிர்வீச்சில் உள்ள மிக நுண்ணிய கையொப்பங்களை ஆய்வு செய்து அல்லது அந்த பவுன்ஸ் நிகழ்வின் போது உருவான ஈர்ப்பு அலைகளை கண்டறிவது போன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம். இந்த சோதனைகள் மிகவும் சவாலானவை. ஆனால் இந்த கோட்பாடு உண்மையானால் அது பிரபஞ்சத்தின் வரலாற்றை நாம் பார்க்கும் விதத்தை முழுமையாக மாற்றியமைக்கும். ஒரு நாள் இந்த மர்மங்களின் முடிச்சுகள் அவிழும். அப்போது நாம் யார், இந்த பரந்த பிரபஞ்சத்தில் நமது இடம் என்ன என்பதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.